Jiva, introduce yourself. Myself Jivanandam from Mechanical Second. ஓகே, நம்ம கிட்ட ஜீவா இருக்காரு. ஜீவா வந்து மெக்கானிக்கல் செகண்ட் இயர்ல ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம ஜீவாவில் என்ன சொல்றோம்னா, ஜீவா வந்து நம்ம ஒரு புரிதலுக்காக ஜீவா வந்து நம்ம ஒரு டிஃபார்மல் பாடியா எடுத்துக்கணும். என்ன பாடி? இப்போ நீங்க ஜீவா கிடையாது, வேற யாரும் சொல்லணும். நீங்க வேற யாராச்சும் வந்து நம்ம கேட்கறாங்க, நீ யாரு இருக்காங்க? அப்ப டிஃபார்மல் பாடி. ஸோ நம்ம முன்னாடி ஒரு டிஃபார்மல் பாடி இருக்கு, சரியா? நம்ம முன்னாடி ஒரு டிஃபார்மல் பாடி இருக்கு. உன் பேரு உங்க பேரு அன்பழகன். நீங்க சித்தப்பா பேரு. சரி, அன்பழகன் வந்து என்ன பண்ண போறாருன்னா, இஸ் கோயிங் டு அப்ளை தி எக்ஸ்டர்னல் லோட். அவர் டிஃபார்ம் பண்ணிருக்காரு. எக்ஸ்டர்னல் லோட் கொடுங்க, கம்மி லோட் கொடுங்க, செல்லப்பா கொடுங்க. லோட் கொடுங்க, சரியா? இப்போ டிஃபார்ம் பாடி கண்ணு முன்னாடி இருக்கு, லோடு கொடுக்குறாங்க. லோடு கொடுத்தா பாடி வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும். லோடு கொடுத்தா பாடி வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும். ஆனா நான் மாற மாட்டேன், ஷேப்பே மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரிஜிட் பாடி. இப்போ டிஃபார்ம் பாடி கொடுக்கும்போது மாறும், சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்னா, ஸ்ட்ரென்த் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு withstand external load, to withstand deformation. இப்போ லோடு கொடுக்குறோம், லோடு ரெண்டு விஷயம் இருக்கும். லோடு கொடுக்குறோம், லோடு கொடுத்தா it resists the deformation, ability of material to resist deformation. ना புரிஞ்சுக்கோ, form ना shape, deform ना change in shape. நான் மாற மாட்டேன், கரெக்ட், மாற மாட்டேன். அதான் the ability of the material to resist the deformation. அதுதான் வந்து strength. When it is subjected to external load, அந்த deformation எப்போ வருதுன்னா, நான் கொடுக்கிறது லோடு, ஆனா அவர் வந்து அத மாற மாட்டேன், எதிர்க்கிறார். The resistance offered by the body against deformation when it is subjected to external load. அவ்வளவுதான், சரியா? புரியுதா? லோடு கொடுக்குறோம், லோடு கொடுத்து என்ன சொல்ற? மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த கதையா மாற மாட்டேன் ரெசிஸ்ட் பண்ற. அதுதான் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் தான். இப்போ இதுல வந்து அப்படி சொன்னா அது கரெக்டா. இங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகுது. ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா the maximum resistance. ஸ்ட்ரென்த்னா இப்போ நம்ம செல்லமா ஒரு குத்து, எத்தனை குத்து தாங்குவான்? இப்போ வந்து ஒரு குத்து தாங்குறது, இப்போ வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் குத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு 500 குத்து தாங்கலாம் வச்சுக்கேன். அப்ப அந்த வார்த்தையை விட்டுட்டேன். the maximum resistance offered by the body against deformation when it is subjected to external load per unit area. அதான் ஸ்ட்ரென்த். இவ்வளோ சமாச்சாரம் இருக்கீங்களா, ஒரு வார்த்தை யூஸ் பண்ண கூட மார்க் போடக்கூடாது. ஆனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது, மாறாத கூட போட்டுருக்கோம், சரியா? தேங்க்யூ.